எதை பத்தி பார்க்க போறோம்னா நேரடியாக மோதிய எம்ஜிஆர் அண்ட் ஜெய்சங்கர் படங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 34 முறை எம்ஜிஆர் அண்ட் ஜெய்சங்கர் படங்கள் நேரடியா மோதி இருக்கு. இதுல என்னென்ன படங்கள்லாம் ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு, யாரோட படங்கள் அதிகமா வெற்றி அடைஞ்சது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நாம் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. முதன்முறையாக எம்ஜிஆர் அண்ட் ஜெய்சங்கர் படங்கள் எப்ப ஒன்னா மோதிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1965 வருஷம் பொங்கலுக்கு. இதுல எம்ஜிஆரோட எங்க வீட்டு பிள்ளை அப்படிங்கிற படமும் ஜெய்சங்கரோட இரவும் பகலும் அப்படிங்கிற படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. எம்ஜிஆர் இரட்டை வேடங்கள் நடிச்சிருந்த எங்க வீட்டு பிள்ளை ஜனவரி 14 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம தியேட்டர்லயும் 175 நாட்களோட சில்வர் ஜூப்ளி ஹிட் ஆயிருக்கு. அதே நாள ஜெய்சங்கரோட இரவும் பகலும் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சு வெற்றி அடைஞ்சது. இருந்தாலும் இங்க எம்ஜிஆரோட எங்க வீட்டு பிள்ளை படம் தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த மோதல எம்ஜிஆர் தான் வின் பண்றாரு. மறுபடியும் எம்ஜிஆர் அண்ட் ஜெய்சங்கர் படங்களோட அடுத்த மோதல் அதே 1965 வருஷம் ஆகஸ்ட்ல நடக்குது. இதுல எம்ஜிஆருக்கு கலங்கரை விளக்கம் அப்படிங்கிற படமும் ஜெய்சங்கருக்கு நீ அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. எம்ஜிஆரோட கலங்கரை விளக்கம் ஆகஸ்ட் 28 ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. அதே சமயம் ஜெய்சங்கரோட நீ அப்படிங்கிற படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அதனால இந்த மோதல ஜெய்சங்கர் தான் வின் பண்றாரு. மறுபடியும் எம்ஜிஆர் அண்ட் ஜெய்சங்கர் படங்களோட அடுத்த மோதல் அதே 1965 வருஷம் தீபாவளிக்கு நடக்குது. இதுல எம்ஜிஆருக்கு தாளம்பூ அப்படிங்கிற படமும் ஜெய்சங்கருக்கு எங்க வீட்டு பெண் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. எம்ஜிஆரோட தாளம்பூ அக்டோபர் 23 தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அதே நாள்ல ஜெய்சங்கரோட எங்க வீட்டு பெண் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. அதனால இந்த மோதல எம்ஜிஆர் தான் வின் பண்றாரு. மறுபடியும் எம்ஜிஆர் அண்ட் ஜெய்சங்கர் படங்களோட அடுத்த மோதல் 1966 வருஷம் பிப்ரவரியில் நடக்குது. இதுல எம்ஜிஆருக்கு நான் ஆணையிட்டால் முகராசி அப்படின்னு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. ஜெய்சங்கருக்கு இரு வல்லவர்கள் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இதுல எம்ஜிஆரோட நான் ஆணையிட்டால் படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அதே டைம்ல எம்ஜிஆரோட முகராசி அப்படிங்கிற இன்னொரு படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு 100 நாட்களோட இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. ஆனா ஜெய்சங்கரோட இரு வல்லவர்கள் அப்படிங்கிற படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல. அதனால இந்த மோதல்ல எம்ஜிஆர் தான் வின் பண்றாரு. மறுபடியும் எம்ஜிஆர் அண்ட் ஜெய்சங்கர் படங்களோட அடுத்த மோதல் 1966 வருஷம் ஆகஸ்ட்ல நடக்குது. இதுல எம்ஜிஆருக்கு தாலி பாக்கியம் அப்படிங்கிற படமும் ஜெய்சங்கருக்கு நான் மூவர் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. இதுல எம்ஜிஆரோட தாலி பாக்கியம் ஆகஸ்ட் 27 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம தியேட்டர்லயும் 300 நாட்கள் ஓடி இருக்கு. அதே டைம்ல ஜெய்சங்கரோட நான் மூவர் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த மோதல்ல 2 பேருக்குமே வெற்றி தான். மறுபடியும் எம்ஜிஆர் அண்ட் ஜெய்சங்கர் படங்களோட அடுத்த மோதல் 1966 வருஷம் தீபாவளிக்கு நடக்குது. இதுல எம்ஜிஆருக்கு பறக்கும் பாவை அப்படிங்கிற படமும் ஜெய்சங்கருக்கு கௌரி கல்யாணம் வல்லவன் ஒருவன் அப்படின்னு 2 படங்கள் ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. எம்ஜிஆரோட பறக்கும் பாவை நவம்பர் 11 தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. ஆனா அதே சமயம் ஜெய்சங்கரோட கௌரி கல்யாணம் வல்லவன் ஒருவன் அப்படின்னு இந்த 2 படங்களுமே எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல. அதனால இந்த மோதல்ல எம்ஜிஆர் தான் வின் பண்றாரு. மறுபடியும் எம்ஜிஆர் அண்ட் ஜெய்சங்கர் படங்களோட அடுத்த மோதல் 1967 வருஷம் பொங்கலுக்கு நடக்குது. இதுல எம்ஜிஆருக்கு தாய்க்கு தலைமகன் அப்படிங்கிற படமும் ஜெய்சங்கருக்கு பெண்ணே நீ வாழ்க அப்படிங்கிற படமும் ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு. எம்ஜிஆரோட தாய்க்கு தலைமகன் ஜனவரி 13 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அதே பொங்கலுக்கு ஜெய்சங்கரோட பெண்ணே நீ வாழ்க அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் வெற்றி அடைஞ்சது. சோ இந்த மோதல்ல 2 பேருக்குமே வெற்றி தான். மறுபடியும் எம்ஜிஆர் அண்ட் ஜெய்சங்கர் படங்களோட அடுத்த மோதல் 1967 வருஷம் தீபாவளிக்கு நடக்குது. இதுல எம்ஜிஆருக்கு விவசாயி அப்படிங்கிற படமும் ஜெய்சங்கருக்கு காதலித்தால் போதுமா அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. எம்ஜிஆரோட விவசாயி நவம்பர் 1 தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் பத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு. அதே நாள ஜெய்சங்கரோட காதலித்தால் போதுமா அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சு வெற்றி அடைஞ்சது. இருந்தாலும் இங்க எம்ஜிஆரோட விவசாயி படம் தான் ஒரு படி அதிகமா வெற்றி அடைஞ்சிருக்கு. மறுபடியும் எம்ஜிஆர் அண்ட் ஜெய்சங்கர் படங்களோட அடுத்த மோதல் 1968 வருஷம் பொங்கலுக்கு நடக்குது. இதுல எம்ஜிஆருக்கு ரகசிய போலீஸ் 115 அப்படிங்கிற படமும் ஜெய்சங்கருக்கு அன்பு வழி அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. எம்ஜிஆரோட ரகசிய போலீஸ் 115 அப்படிங்கிற படம் ஜனவரி 11 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சது. தியேட்டர்ல 100 நாட்களுக்கு மேல ஓடி இந்த படம் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு. அதே சமயம் ஜெய்சங்கரோட அன்பு வழி அப்படிங்கிற படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல. அதனால இந்த மோதல்ல எம்ஜிஆர் தான் வின் பண்றாரு. மறுபடியும் எம்ஜிஆர் அண்ட் ஜெய்சங்கர் படங்களோட அடுத்த மோதல் 1968 வருஷம் மார்ச்ல நடக்குது. இதுல எம்ஜிஆருக்கு குடியிருந்த கோயில் அப்படிங்கிற படமும் ஜெய்சங்கருக்கு நீல்கிரி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. இதுல எம்ஜிஆரோட குடியிருந்த கோயில் மார்ச் 15 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. ஆனா அதே சமயம் ஜெய்சங்கர்
ஜெய்சங்கரோட நீலகிரி எக்ஸ்பிரஸ் படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் வெற்றி அடைஞ்சது. இருந்தாலும் எங்க எம்ஜிஆரோட குடியிருந்த கோயில் படம் தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த மோதலையும் எம்ஜிஆர் தான் வின் பண்றாரு. மறுபடியும் எம்ஜிஆர் அண்ட் ஜெய்சங்கர் படங்களோட அடுத்த மோதல் 1968 வருஷம் ஜூனில் நடக்குது. இதுல எம்ஜிஆருக்கு புதிய பூமி அப்படிங்கிற படமும் ஜெய்சங்கருக்கு புத்திசாலிகள் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. எம்ஜிஆரோட புதிய பூமி ஜூன் 27 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அதே சமயம் ஜெய்சங்கரோட புத்திசாலிகள் படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. அதனால இந்த மோதல்ல எம்ஜிஆர் தான் வின் பண்றாரு. மறுபடியும் எம்ஜிஆர் அண்ட் ஜெய்சங்கர் படங்களோட அடுத்த மோதல் 1968 வருஷம் செப்டம்பர்ல நடக்குது. இதுல எம்ஜிஆருக்கு ஒளிவிளக்கு அப்படிங்கிற படமும் ஜெய்சங்கருக்கு முத்துசிப்பி அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. எம்ஜிஆரோட ஒளிவிளக்கு செப்டம்பர் 20 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. தியேட்டர்ல 150 நாட்களுக்கு மேல ஓடி இந்த படம் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு. அதே சமயம் ஜெய்சங்கரோட முத்துசிப்பி படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் வெற்றி அடைஞ்சது. இருந்தாலும் இங்க எம்ஜிஆரோட ஒளிவிளக்கு படம் தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இங்க எம்ஜிஆர் தான் வின் பண்றாரு. மறுபடியும் எம்ஜிஆர் அண்ட் ஜெய்சங்கர் படங்களோட அடுத்த மோதல் 1968 வருஷம் தீபாவளிக்கு நடக்குது. இதுல எம்ஜிஆருக்கு காதல் வாகனம் அப்படிங்கிற படமும் ஜெய்சங்கருக்கு ஜீவனாம்சம் உயிரா மானமா அப்படிங்கிற 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. எம்ஜிஆரோட காதல் வாகனம் அக்டோபர் 21 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அதே நாள ஜெய்சங்கருக்கு ஜீவனாம்சம் உயிரா மானமா அப்படின்னு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இந்த 2 படங்களுக்குமே நல்ல வரவேற்பு கிடைச்சு வெற்றி அடைஞ்சது. அதனால இந்த மோதல்ல 2 பேருக்குமே வெற்றி தான். மறுபடியும் எம்ஜிஆர் அண்ட் ஜெய்சங்கர் படங்களோட அடுத்த மோதல் 1969 வருஷம் மே மாசம் நடக்குது. இதுல எம்ஜிஆருக்கு அடிமை பெண் அப்படிங்கிற படமும் ஜெய்சங்கருக்கு பூவா தலையா அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. எம்ஜிஆரோட அடிமை பெண் மே 1 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம தியேட்டர்லயும் 175 நாட்களோட சில்வர் ஜூப்ளி ஹிட் ஆயிருக்கு. அப்புறம் நிறைய அவார்ட்ஸும் இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. எம்ஜிஆரோட கரியர்லயே மிக முக்கியமான படங்கள்ல இதுவும் ஒண்ணு. அதே சமயம் ஜெய்சங்கரோட பூவா தலையா படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் வெற்றி அடைஞ்சது. இருந்தாலும் இங்க எம்ஜிஆரோட அடிமை பெண் படம் தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த மோதல்ல எம்ஜிஆர் தான் வின் பண்றாரு. மறுபடியும் எம்ஜிஆர் அண்ட் ஜெய்சங்கர் படங்களோட அடுத்த மோதல் 1969 வருஷம் தீபாவளிக்கு நடக்குது. இதுல எம்ஜிஆருக்கு நம் நாடு அப்படிங்கிற படமும் ஜெய்சங்கருக்கு மன்னிப்பு அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. எம்ஜிஆரோட நம் நாடு நவம்பர் 7 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அதே சமயம் ஜெய்சங்கரோட மன்னிப்பு படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் வெற்றி அடைஞ்சது. இருந்தாலும் இங்க எம்ஜிஆரோட நம் நாடு படம் தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த மோதல்ல எம்ஜிஆர் தான் வின் பண்றாரு. மறுபடியும் எம்ஜிஆர் அண்ட் ஜெய்சங்கர் படங்களோட அடுத்த மோதல் 1970 வருஷம் பொங்கலுக்கு நடக்குது. இதுல எம்ஜிஆருக்கு மாட்டுக்கார வேலன் அப்படிங்கிற படமும் ஜெய்சங்கருக்கு பெண் தெய்வம் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. எம்ஜிஆர் இரட்டை வேடத்தில் நடிச்சிருந்த மாட்டுக்கார வேலன் ஜனவரி 14 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. தியேட்டர்லயும் 100 நாட்களுக்கு மேல ஓடி இருக்கு. அதே சமயம் ஜெய்சங்கரோட பெண் தெய்வம் படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு வெற்றி அடைஞ்சது. இருந்தாலும் இங்க எம்ஜிஆரோட மாட்டுக்கார வேலன் படம் தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த மோதலையும் எம்ஜிஆர் தான் வின் பண்றாரு. மறுபடியும் எம்ஜிஆர் அண்ட் ஜெய்சங்கர் படங்களோட அடுத்த மோதல் 1970 வருஷம் மே மாசம் நடக்குது. இதுல எம்ஜிஆருக்கு என்னென்ன அப்படிங்கிற படமும் ஜெய்சங்கருக்கு வீட்டுக்கு வீடு அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. எம்ஜிஆரோட என்னென்ன மே 21 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சது. தியேட்டர்ல 100 நாட்களுக்கு மேல ஓடி இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. அதே சமயம் ஜெய்சங்கரோட வீட்டுக்கு வீடு படம் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா வெற்றி அடையல. அதனால இந்த மோதலையும் எம்ஜிஆர் தான் வின் பண்றாரு. மறுபடியும் எம்ஜிஆர் அண்ட் ஜெய்சங்கர் படங்களோட அடுத்த மோதல் 1970 வருஷம் ஜூலையில் நடக்குது. இதுல எம்ஜிஆருக்கு தலைவன் அப்படிங்கிற படமும் ஜெய்சங்கருக்கு மாணவன் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. எம்ஜிஆரோட தலைவன் ஜூலை 24 ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. அதே சமயம் ஜெய்சங்கரோட மாணவன் படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அதனால இந்த மோதலை ஜெய்சங்கர் தான் வின் பண்றாரு. மறுபடியும் எம்ஜிஆர் அண்ட் ஜெய்சங்கர் படங்களோட அடுத்த மோதல் 1970 வருஷம் ஆகஸ்ட்ல நடக்குது. இதுல எம்ஜிஆருக்கு தேடி வந்த மாப்பிள்ளை அப்படிங்கிற படமும் ஜெய்சங்கருக்கு காலம் வெல்லும் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. எம்ஜிஆரோட தேடி வந்த மாப்பிள்ளை ஆகஸ்ட் 29 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. ஆனா அதே சமயம் ஜெய்சங்கரோட காலம் வெல்லும் இந்த அளவுக்கு பெருசா வெற்றி அடையல. அதனால இந்த மோதல்ல எம்ஜிஆர் தான் வின் பண்றாரு. மறுபடியும் எம்ஜிஆர் அண்ட் ஜெய்சங்கர் படங்களோட அடுத்த மோதல் 1971 வருஷம் ஜனவரியில் நடக்குது. இதுல எம்ஜிஆருக்கு குமரி கோட்டம் அப்படிங்கிற படமும் ஜெய்சங்கருக்கு 4 சுவர்கள் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. எம்ஜிஆரோட குமரி கோட்டம் ஜனவரி 26 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு. ஆனா ஜெய்சங்கரோட 4 சுவர்கள் படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல. அதனால இந்த மோதலையும் எம்ஜிஆர் தான் வின் பண்றாரு. மறுபடியும் எம்ஜிஆர் அண்ட் ஜெய்சங்கர் படங்களோட அடுத்த மோதல் 1971 வருஷம் மே மாசம் நடக்குது. இதுல எம்ஜிஆருக்கு ரிக்ஷாக்காரன் அப்படிங்கிற படமும் ஜெய்சங்கருக்கு சூதாட்டம் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. எம்ஜிஆரோட ரிக்ஷாக்காரன் மே 29 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. ஆனா அதே
சமயம் ஜெய்சங்கரோட சூதாட்டம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல. அதனால இந்த மோதல்ல எம்ஜிஆர் தான் வின் பண்றாரு. மறுபடியும் எம்ஜிஆர் அண்ட் ஜெய்சங்கர் படங்களோட அடுத்த மோதல் 1972 வருஷம் மார்ச்ல நடக்குது. இதுல எம்ஜிஆருக்கு நல்ல நேரம் அப்படிங்கிற படமும் ஜெய்சங்கருக்கு நவாப் நாற்காலி அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. இதுல எம்ஜிஆரோட நல்ல நேரம் மார்ச் 10 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. ஆனா ஜெய்சங்கரோட நவாப் நாற்காலி எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல. அதனால இந்த மோதலையும் எம்ஜிஆர் தான் வின் பண்றாரு. மறுபடியும் எம்ஜிஆர் அண்ட் ஜெய்சங்கர் படங்களோட அடுத்த மோதல் 1972 வருஷம் ஜூன்ல நடக்குது. இதுல எம்ஜிஆருக்கு நான் ஏன் பிறந்தேன் அப்படிங்கிற படமும் ஜெய்சங்கருக்கு அவசர கல்யாணம் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. எம்ஜிஆரோட நான் ஏன் பிறந்தேன் ஜூன் 9 ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல. ஆனா அதே சமயம் ஜெய்சங்கரோட அவசர கல்யாண படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அதனால இந்த மோதலை ஜெய்சங்கர் தான் வின் பண்றாரு. மறுபடியும் எம்ஜிஆர் அண்ட் ஜெய்சங்கர் படங்களோட அடுத்த மோதல் 1972 வருஷம் செப்டம்பர்ல நடக்குது. இதுல எம்ஜிஆருக்கு அன்னமிட்ட கை அப்படிங்கிற படமும் ஜெய்சங்கருக்கு ஜக்கம்மா அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. எம்ஜிஆரோட அன்னமிட்ட கை செப்டம்பர் 15 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அதே சமயம் ஜெய்சங்கரோட ஜக்கம்மா படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் வெற்றி அடைஞ்சது. அதனால இந்த மோதல்ல ரெண்டு பேருக்குமே வெற்றி தான். மறுபடியும் எம்ஜிஆர் அண்ட் ஜெய்சங்கர் படங்களோட அடுத்த மோதல் 1973 வருஷம் மே மாசம் நடக்குது. இதுல எம்ஜிஆருக்கு உலகம் சுற்றும் வாலிபன் அப்படிங்கிற படமும் ஜெய்சங்கருக்கு அன்பு சகோதரர்கள் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. எம்ஜிஆர் இரட்டை வேடங்கள்ல நடிச்சிருந்த உலகம் சுற்றும் வாலிபன் மே 11 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம தியேட்டர்லயும் 200 நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய சில்வர் ஜூப்ளி ஹிட் ஆயிருக்கு. ஆனா ஜெய்சங்கரோட அன்பு சகோதரர்கள் சுமாரா தான் ஓடிச்சு. அதனால இந்த மோதல்ல எம்ஜிஆர் தான் வின் பண்றாரு. மறுபடியும் எம்ஜிஆர் அண்ட் ஜெய்சங்கர் படங்களோட அடுத்த மோதல் 1974 வருஷம் ஜூலை நடக்குது. இதுல எம்ஜிஆருக்கு நேற்று இன்று நாளை அப்படிங்கிற படமும் ஜெய்சங்கருக்கு உங்கள் விருப்பம் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. எம்ஜிஆரோட நேற்று இன்று நாளை ஜூலை 12 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சது. தியேட்டர்ல 150 நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு. ஆனா ஜெய்சங்கரோட உங்கள் விருப்பம் சுமாரா தான் ஓடிச்சு. அதனால இந்த மோதலையும் எம்ஜிஆர் தான் வின் பண்றாரு. மறுபடியும் எம்ஜிஆர் அண்ட் ஜெய்சங்கர் படங்களோட அடுத்த மோதல் 1974 வருஷம் தீபாவளிக்கு நடக்குது. இதுல எம்ஜிஆருக்கு உரிமை குரல் அப்படிங்கிற படமும் ஜெய்சங்கருக்கு கலியுக கண்ணன் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. இதுல எம்ஜிஆரோட உரிமை குரல் நவம்பர் 7 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம தியேட்டர்லயும் 175 நாட்கள் ஓடி மிகப்பெரிய சில்வர் ஜூப்ளி ஹிட் ஆயிருக்கு. அதே சமயம் ஜெய்சங்கரோட கலியுக கண்ணன் படத்துக்கும் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு. இருந்தாலும் இங்க எம்ஜிஆரோட உரிமை குரல் படம் தான் ஒரு படி அதிகமா வெற்றி அடைஞ்சிருக்கு. மறுபடியும் எம்ஜிஆர் அண்ட் ஜெய்சங்கர் படங்களோட அடுத்த மோதல் அதே நவம்பர் மாசத்திலேயே நடக்குது. இதுல எம்ஜிஆருக்கு சிரித்து வாழ வேண்டும் அப்படிங்கிற படமும் ஜெய்சங்கருக்கு பந்தாட்டம் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. எம்ஜிஆரோட சிரித்து வாழ வேண்டும் நவம்பர் 30 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சது. தியேட்டர்ல 100 நாட்களோடு இந்த படம் ஹிட் ஆச்சு. ஆனா ஜெய்சங்கரோட பந்தாட்ட படம் சுமாரா தான் ஓடிச்சு. அதனால இந்த மோதலையும் எம்ஜிஆர் தான் வின் பண்றாரு. மறுபடியும் எம்ஜிஆர் அண்ட் ஜெய்சங்கர் படங்களோட அடுத்த மோதல் 1976 வருஷம் மே மாசம் நடக்குது. இதுல எம்ஜிஆருக்கு உழைக்கும் கரங்கள் அப்படிங்கிற படமும் ஜெய்சங்கருக்கு மேயர் மீனாட்சி அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. எம்ஜிஆரோட உழைக்கும் கரங்கள் மே 23 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. ஆனா ஜெய்சங்கரோட மேயர் மீனாட்சி சுமாரா தான் ஓடிச்சு. அதனால இந்த மோதலையும் எம்ஜிஆர் தான் வின் பண்றாரு. மறுபடியும் எம்ஜிஆர் அண்ட் ஜெய்சங்கர் படங்களோட அடுத்த மோதல் 1977 வருஷம் மே மாசம் நடக்குது. இதுல எம்ஜிஆருக்கு இன்று போல் என்றும் வாழ்க அப்படிங்கிற படமும் ஜெய்சங்கருக்கு பாலாபிஷேகம் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. எம்ஜிஆரோட இன்று போல் என்றும் வாழ்க மே 5 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு வெற்றி அடைஞ்சது. ஆனா ஜெய்சங்கரோட பாலாபிஷேகம் சுமாரா தான் ஓடிச்சு. அதனால இந்த மோதலையும் எம்ஜிஆர் தான் வின் பண்றாரு. மறுபடியும் எம்ஜிஆர் அண்ட் ஜெய்சங்கர் படங்களோட அடுத்த மோதல் 1978 வருஷம் பொங்கலுக்கு நடக்குது. இதுல எம்ஜிஆருக்கு மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் அப்படிங்கிற படமும் ஜெய்சங்கருக்கு வாழ நினைத்தால் வாழலாம் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. எம்ஜிஆரோட மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, பிளாப் ஆயிடுச்சு. அதே சமயம் ஜெய்சங்கரோட வாழ நினைத்தால் வாழலாம் படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அதனால இந்த மோதலை ஜெய்சங்கர் தான் வின் பண்றாரு.